அந்திக்கு போகிறோம். 1955ஆம் வருஷத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகநேரிங்கிற கிராமத்தில் உள்ள ஒரு ஸ்கூலில் அவங்க ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது அங்கே உள்ள மாணவர்கள்லாம் பாடக்கூடிய ஒரு பாட்டு இருக்குது. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்திக்கு போகிறோம், நாங்கள் அந்திக்கு போகிறோம். அகதனில் விளையாடாமல் சுந்தர விளக்கின் முன்னே சுவடிகள் அவிழ்த்து பார்த்து வந்தது வராதது எல்லாம் வகையுடனே படித்து கட்டி கந்தனார் கோழி கூவ காலோமே வாரம் ஐயா. இதுதான் அந்த பாட்டு. இப்போ அதுக்கான விளக்கம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்திக்கு போகிறோம், சாயங்காலம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், சாயங்காலம் போகிறோம். அகதனில் விளையாடாமல், தெருவினில் விளையாடாமல், சுந்தர விளக்கின் முன்னே, அழகான விளக்கின் முன்னே அமர்ந்து சுவடிகள் அவிழ்த்து பார்த்து பாடப்புத்தகங்களை திறந்து வச்சு வந்தது வராதது, அதாவது தெரிஞ்சது தெரியாதது எல்லாம் படித்து முடித்து கந்தனார் கோழி கூவ, முருகப்பெருமானோட கோழி கூவும் காலை வேளையில் வர்றோம் ஐயா அப்படிங்கிற இதோட பொருள். அந்த காலத்தில் காலையில் எழும்பினதும் பல் விளக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலை பெருக்கிட்டு அப்புறம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பாடு படிக்கிறாங்க. அதாவது 1ஆவது வாய்ப்பாடுலேருந்து 12ஆவது வாய்ப்பாடு வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குளித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இதுதான் வழக்கமாக இருந்திருக்கு. அதனால தான் நம்ம கால்குலேட்டரில் போடுற கணக்கை அவங்க வாய் வழியாகவே போட்டு முடிச்சிடுறாங்க. கொஞ்சமே படிச்சிருந்தாலும் அவங்களோட அனுபவம் எப்போவுமே நமக்கு கிடைக்காத ஒன்று தான். அனுபவம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்.